சாமி சித்தர் உள்ளிட்ட வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரும் பட்டியலை விட்டு வெளியேற கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், நாம் குடும்ப முறையை உருவாக்கி ஆட்சி அதிகாரம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசர்களாக இருக்கின்ற அந்த சூழலை பழங்காலத்தில் நாம் தோற்றுவிக்கின்ற சமூகம். இந்த சமூகத்தை நாம் பட்டியலிருந்து ஏன் வெளியேற்ற வேண்டும்? அதாவது பட்டியல் சாதி பிரிவில் இருந்து இதர பட்டியல் சாதி பிரிவிற்கு மாற்ற வேண்டும் என்று நமது கோரிக்கையாக இருக்கிறது. பட்டியல் சாதியில் இருந்து நாம் ஏன் வெளியேற வேண்டும் என்ற கேள்வி எழலாம். பட்டியல் சாதியில் இருக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு திறமையான நமது உறவுகள் இருந்தாலும் அரசு அதிகாரம், அரசியல் அதிகாரம் கிடைக்காமல் தடுக்கப்படுகின்றோம். காரணம், நாம் நமக்கான உளவியல் இருக்கிறது. நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள், அது காங்கிரஸில் இருந்தும் நீதி கட்சியில் இருந்தும் திராவிட அரசுகளும் நம்மை நம்மளுடைய அரசியலை, நம்மளுடைய வரலாற்றை பேச விடாமல் தடுத்து நாம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை உளவியலாக நம்ம நினைத்து வைத்து அதற்குடைய ஏற்பாட்டை செய்து கொண்டு நம்மளே அந்த இடத்திலேயே இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நமக்கு அரசியல் அதிகாரத்திற்கு நாம் போட்டிக்கு அவர்களிடம் வரமாட்டோம் என்ற எண்ணத்தில் நம்மளை பட்டியலில் இருந்தே இருக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பட்டியலில் இருந்து வெளியேறினால்தான் அனைத்து அதிகாரமும் நாம் பெற முடியும். எந்த சமூகமும் தனது வரலாற்றை பேசவில்லை என்றால் அந்த சமூகம் அடிமை சமூகமாக இருக்கக்கூடிய சூழல் உள்ளது. அவ்வாறான அந்த அடிமை தனத்தில் இருந்து நாம் விடுபட பட்டியல் சாதி பிரிவில் இருந்து இதர பட்டியல் சாதி பிரிவிற்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கையை தமிழக அரசு அவர்கள் பரிந்துரையாக எடுத்து மத்திய அரசிற்கு கொடுக்க வேண்டும். இது மத்திய அரசு பட்டியலில் இருந்து நாம் மாற்ற வேண்டிய அரசியல் கான்ஸ்டிடியூஷன்ல இது இருக்கு, நிலை இருக்கு. ஸோ தமிழக அரசு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்தால்தான் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றி பட்டியலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். அதனால் மாநில அரசானது பட்டியலிருந்து தேவேந்திர வேளாளர்களை விடுவிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.